ரோட்டுக்கடை காளான் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டைக்கோஸ், காளான் ரெண்டையும் கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 6 ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானோடனே நம்ம போட்டு வச்சுருக்க காளானை பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்ச பக்கோடாவை சின்ன சின்னமாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் நம்ம பிச்சு வச்ச பக்கோடாவை போட்டுக்கோங்க. காளான் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலாப்பில் போட்டு கிண்டி எடுத்திங்கன்னா சுட சுட ரோட்டுக்கடை காளான் ரெடி. என்னென்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போய் செஞ்சு பாருங்கள். அப்படியே